வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இதை பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 கும்ப ராசி பலன் பற்றி பேசிட்டு இருந்தேன். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. கும்பராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப கலவையா இருக்கும்னு சொல்றாங்க. புது அனுபவங்கள், சவால்கள்னு ரெண்டும் கலந்து வருமாம். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. உங்க புதுமையான சிந்தனையும் சமூக அக்கறையும் இந்த சவால்களை சமாளிக்க உதவும்னு போட்டிருக்கு. மனசுல கொஞ்சம் அலைப்பாயும் நிலை இருந்தாலும் சரியான முடிவுகளை எடுப்பீங்களா? கேட்கவே நல்லா இருக்கு. சமூகத்துல என் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. புது வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணும்னு தோணுது. குடும்ப வாழ்க்கையை பத்தி என்ன சொல்றாங்க? கொஞ்சம் கவனம் தேவைன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறதால செலவுகள் அதிகமாகுமாம். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. பொறுமையா கையாளணும்னு இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தாமதமாகுமாம். அடடா, குழந்தைங்களால கூட கொஞ்சம் மனக்கவலை உண்டாகலாம்னு இருக்கே. ஆனா மூத்தவங்க ஆதரவு கிடைக்கும்னு இருக்கு. விட்டு கொடுத்து போனா எல்லாம் சரியாகும்னு நம்புவோம். கண்டிப்பா. தொழில் வியாபாரத்துல எப்படி இருக்கும்? நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு போட்டிருக்கு. ராகு பகவான் முதல் வீட்ல சஞ்சரிக்கிறதால புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும்னு சொல்றாங்க. முதலீடுகளை மட்டும் கவனமா செய்யணும். வியாபாரத்தை விரிவுபடுத்துற எண்ணங்கள் ஈடேறுமாம். வாவ், சூப்பர் செய்தி. போட்டியை சமாளிச்சு புது யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கலாம்னு இருக்கு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்குமாம். அயல் நாட்டு வர்த்தகத்துல கூட லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு இருக்கு. ஏற்கனவே வேலையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும்னு போட்டிருக்கு. வெளிநாடு போற வாய்ப்புகளும் உண்டாம். நல்லா இருக்கு. நிதி நிலைமை எப்படி இருக்கும்? அதுல தான் எனக்கு கொஞ்சம் பயம். இந்த வருஷம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்குமாம். குரு பகவான் 6ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பார்த்த பண வரவு கொஞ்சம் தாமதமாகலாம். சேமிப்பு குறையலாம்னு இருக்கு. புது முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். சரி, புரிஞ்சுக்கிட்டேன். பழைய கடன்கள் அடைப்படும்னு இருக்கே, அது ஒரு ஆறுதல். ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்தணும். நிதி திட்டமிடல் ரொம்ப முக்கியம்னு போட்டிருக்கு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைன்னு இருக்கே. உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்களாம். யோகா, தியானம் கூட நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா, சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வந்தாலும் அலட்சியமா இருக்காம உடனே சிகிச்சை எடுத்துக்கணுமா. குறிப்பா கண்கள்ல கவனம் தேவை. நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம்னு இருக்கு. குழந்தைகளை பத்தி என்ன சொல்றாங்க? குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குமாம். கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. கலைத்துறையில ஆர்வம் காட்டுவாங்களாம். அவங்களுக்காக முக்கிய முடிவுகளை எடுப்பீங்களாம். கல்யாணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு கூட இருக்கு. சூப்பர். குழந்தைகளுக்கு அதிக நேரம் செலவழிக்கணும்னு போட்டிருக்கு. பயண வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? கேது பகவான் 7ஆம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீக பயணங்கள் அதிகம் இருக்குமாமே. ஆமா, உறவினர்கள், நண்பர்களை பார்க்க வெளிப்பயணங்கள், தொழில் சம்பந்தமான பயணங்கள்னு நிறைய இருக்குமா. பயணங்கள் புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும்னு இருக்கு. ஆனா பயணங்கள்ல பாதுகாப்பா இருக்கணும்னு போட்டிருக்கு.
சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ல, அதாவது தனஸ்தானத்துல இருக்கிறதால நிதி நிலைமையில ஏற்ற இறக்கம், பேச்சுல கவனம், குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் வரலாம்னு இருக்கு. ஆனா ஆன்மீக நாட்டம் அதிகமாகுமாம். ஆமா, எதிர்பார்க்காத பணவரவும் கிடைக்கலாம்னு இருக்கே. சேமிப்புல கவனம் செலுத்தணும். குரு பகவான் 6ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறது எதிரிகளை வெல்லவும் கடன்களை அடைக்கவும் உதவும்னு இருக்கு. ஆரோக்கியத்துல முன்னேற்றம், புது வேலை வாய்ப்புகள்னு எல்லாம் இருக்காம். ராகு பகவான் முதல் வீட்ல இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல கவனம், மனதில் குழப்பங்கள் வரலாம்னு சொல்றாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. கேது பகவான் 7ஆம் வீட்ல இருக்கிறதால திருமண வாழ்வில் சில மாற்றங்கள், கூட்டுத் தொழில்ல கவனம் தேவைன்னு இருக்கு. ஓவராலா பார்த்தா இந்த 2026 வருஷம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான ஆண்டா தான் இருக்கும்னு தோணுது. புது வாய்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்க தயாரா இருக்கணும். பொறுமையா செயல்பட்டா எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல அனுபவங்களை தேடித்தரும். எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண முயற்சி தேவை. சரி, எனக்கு இந்த ராசி பலன் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவை மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.